ஃபர்ஸ்ட் பர்த்டே அன்னைக்கு அந்த குழந்தைக்கு மறுநாளோ அல்லது அப்பயோ அடுத்த ஒரு 2 மணி நேரம் கழிச்சு உடம்பு சரியில்லாம போயிடும். அது என்ன காரணம் அப்படின்னா, வரவங்க யாராவது நேற்று வரைக்கும் எப்படி இருந்து பத்தியா இதுக்கு ஒரு பிறந்த நாளுக்கு இவ்வளவு கிராண்டா அப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்கன்னு நினைப்பாங்க. நினைச்ச உடனே அந்த குழந்தைய அது முழுமையா பாதிக்கும். நிறைய பேர் நம்ம ஊர்ல இந்த மாதிரி கூட்டம் மிகுந்த இடங்களுக்கு குழந்தைங்களை கூட்டிகிட்டு போனாலோ இல்லை வீட்டில் வந்து குழுமினாலோ உங்களுக்கு குழந்தை நலுங்கிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நலுங்கிறது அப்படிங்கிறது என்னங்க, இது வந்து கண்ணு படுறதுனாலையா, அப்புறம் வந்து எல்லோரும் இந்த மாதிரி கூட்டம் வந்தால் எங்கள் வீட்டிலே சின்ன வயசில் இந்த ஆரத்தி மாதிரி எடுத்து எல்லாம் வெளியெல்லாம் போடுவாங்க. இதெல்லாம் வந்து பண்ணுறதுனால குழந்தை வந்து நோய் வராமல் இருக்குமா, இது என்னென்னு அறிவியல் பூர்வமாக பார்த்துருவாங்க. ஸோ பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் சில பழக்க வழக்கங்கள் என்ன காரணம்னு தெரியாமல் நம்ம ஊரில் இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, பிறந்த குழந்தை இருந்தால் இத்தனை மாதம் வெளியே கூப்பிட்டு போகக்கூடாது, 5 மாதம் 7 மாதம் அப்படிலாம் ஒரு கணக்கெலாம் வச்சுருப்பாங்க. ஆக்சுவலாக இது என்ன அப்படின்னா, உங்களுக்கு இன்ஃபெக்ஷன். உங்களுக்கு பொதுவாகவே ஒரு இன்ஃபெக்ஷன் அல்லது கிருமி தொற்று எப்படி வருங்க, இப்போ சளி நமக்கு இருமல், இதுதான் காமனாக குழந்தைங்களுக்கு வரக்கூடிய இன்ஃபெக்ஷன். இது எப்படி பரவும்? இதெல்லாம் வைரஸ் கிருமிகள்னால ஏற்படுது அல்லது சில பாக்டீரியா கிருமிகளால் ஏற்படுது. எப்படி ஒரு நபர்கிட்டேருந்து இன்னொரு நபருக்கு பரவும்? ஸோ உங்களுக்கு சளி ஒருத்தருக்கு இருக்குது, அவங்க தும்முறாங்க இருமுறாங்கன்னா காற்றுல இந்த கிருமிகள் இருக்கும், அது அந்த அட்மாஸ்பியரில் வர யாருக்கு வேணாலும் அது பரவலாம். ஸோ ஆல்ரெடி இப்போது நம்ம இம்யூனிட்டி இருக்கிற ஒரு நமக்கு 30-40 வயசு மக்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஒரு பச்சிளம் குழந்தைகளுக்கு அந்த இம்யூனிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ ஈஸியாக யார் தும்முனாலும் இருமுனாலும் அவங்ககிட்டேருந்து அந்த இன்ஃபெக்ஷன் வந்து இந்த குழந்தைக்கு வரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுதான் சாதா சளியாக பெரியவங்களுக்கு வரது கூட குழந்தைக்கு தீவிர மூச்சு திணறலோட கூட பிரச்சனைகள் வரலாம். ஸோ அதனால தான் பொதுவாகவே கூட்டம் மிகுந்த இடங்களுக்கு குழந்தைங்களை கூப்பிட்டு போக வேணாங்கிறதுக்காக அவங்க அப்போல்லாம் வந்து நலுங்கிடும் அப்படிம்பாங்க. இதே தாங்க இந்த வீடியோவில் சொல்கிற கான்செப்டும். ஸோ இப்போ பர்த்டே அந்த மாதிரினா ஒரு 50 பேர் 100 பேர் வராங்க அப்படின்னா கூட்டத்தில் யாராவது ஒரு 4 பேர்த்துக்காக சளி இருமல் இருக்கும் இல்லையா, ஸோ ஒரு தும்மல் போட்டு போயிடுவாங்க, காற்றுல அந்த கிருமி இருக்கும், அந்த குழந்தைக்கு கேக் வெட்டிட்டு உங்களுக்கு அடுத்த நாள் சளி பிடிச்சிடும். அப்புறம் பேரண்ட்ஸ் 2 நாள் கழித்து கூட்டிகிட்டு வருவாங்க, சார் பர்த்டேயில் கேக் சாப்பிட்டான் சார், சொல்ல வேணான்னு நான் கேக் ஊட்டிட்டேன், அப்புறம் தான் சார் இது மாதிரி சளி பிடிச்சது அப்படின்னு வருவாங்க. உண்மையாக அந்த கேக்குக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கோ இல்லையோ, இல்லை கண்ணு படுறதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கோ இல்லையோ, கூட்டத்தில் வர அந்த மக்கள்கிட்டேருந்து பரவக்கூடிய வைரஸ் கிருமிகள் தாங்க இதுக்கு காரணம். ஸோ அதனால தான் பொதுவாகவே நீங்கள் அடிக்கடி குழந்தைங்களுக்கு சளி பிடிக்க வேணாம், காய்ச்சல் வர வேணாம்னு நினச்சிங்கன்னா கூட்டம் மிகுந்த இடங்கள் ஃபங்க்ஷன் அதுக்கெல்லாம் மேபி நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது. இது ஆரம்ப கட்டத்தில்லைங்க. அப்புறம் போக போக இதே தாங்க ஒரு 3 வயசு 4 வயசில் நமக்கு பாதுகாப்பும் கொடுக்கும். ஸ்கூலுக்கு போகும்போது அடிக்கடி சளி பிடிக்கிறது இயற்கை தான். அது வர தானே நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியும் டெவலப் ஆகும். அதை நம்ம அலோவ் பண்ண வேண்டிதான். ஸோ இதுதான் விஷயம். ஸோ இது நலுங்கிறதோ கண்ணு படுறதோ கிடையாது, காற்றுல பரவக்கூடிய கிருமி தான் இதுக்கு காரணம். ஸோ அடுத்த வாட்டி குழந்தைக்கு சளி பிடிச்சா இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க.